ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் வர 10ஆம் தேதி லான்ச் ஆக போகிற ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர் ஃபோன் தான் பார்க்க போகிறோம். மாடல் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ எட்ஜ் 60ங்கிற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் ஆல்ரெடி யூரோப்பில் லான்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. க்ரீனு ப்ளூங்கிற ரெண்டு அழகான கலரில் வந்து வருது. 25,000லேருந்து 30,000 வரைக்கும் இதனோட ப்ரைஸ் வந்து எக்ஸ்பெக்டடாக இருக்குது. பேக்கில் வந்து வேகன் லெதரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு லைட் வெயிட்டான ஸ்லிம்மான ஃபோனு. இப்போ வாங்க இந்த ஃபோனுடைய ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேமு. இந்த ஃபோனில் ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஷிப் லெவலில் கொடுத்துருக்காங்க. 12 GB வந்து ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக மல்டி டாஸ்கிங் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். ஆப்பை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து லான்ச் பண்ண முடியும். ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்லேருந்து சுவிட்ச் வர்றது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும். அது இல்லாமல் விர்ச்சுவல் ரேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 GB வரைக்கும் மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனு இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷனில் வருது. ஒன்று வந்து 256 GB, இன்னொன்று வந்து 512 GB. நம்ம கண்ட்ரியில் 256 GB தான் வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர 10ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ சைனா யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேரியண்ட் 512 GB வந்து கொடுக்குறாங்க. இது வந்து UFS வந்து 2.2ல் வந்து இருக்குது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் 1 TB வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் ஸ்லாட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஷேரபிள் ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசான ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா OS. இந்த ஃபோனில் ஹலோ UI பேஸ் பண்ணி இருக்கிற லேட்டஸ்ட்டு Android 15 வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 3 OS அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. 4 வருஷம் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி அப்டேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி. இந்த ஃபோனில் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 5500 mAh வந்து பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. 68 வாட்ஸு, அது கூட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிப்செட்டு. இந்த ஃபோனில் சிப்செட் வந்து பார்த்திங்கன்னா மீடியாடெக் D7400ங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 2.6 GHz வந்து ஸ்பீட் இருக்குது. 4nm ப்ராசஸில் வந்து இது டெவலப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல சிப்செட் தான். இந்த சிப்செட் வந்து எதுக்காக சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸுக்கும் பேட்டரிக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக ரெகுலராக டாஸ்க்லாம் வந்து சூப்பராக ரன் பண்ண முடியும். ஹெவியான டாஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேமிங்கான சப்போர்ட்டும் வந்து உண்டு. ஸோ கேமிங்கான ஜிபி பார்த்தோம் அப்படின்னா மாலி G615 MC2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே. இந்த ஃபோனில் டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபீச்சர்ஸும் ஹை லெவலாக கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா 6.67 வந்து ஸ்க்ரீன் இன்ச்சஸ் வந்து இருக்குது. சூப்பர் HD+ வந்து ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனுடைய குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். 1.5K POLED ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. 120 ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் விசிபிலிட்டிக்கு வந்து 4500 பீக் நீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1 பில்லியன் கலர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 446 வந்து PPI சப்போர்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து கொரில்லா கிளாஸ் வந்து 7AI வந்து கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் வந்து இன்னும் ஷார்ப் ஆகிறதுக்கு வந்து HDR10+ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு மாசான ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேமரா. இந்த ஃபோனில் பேக் கேமரா பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அதில் 50 MB பார்த்தோம் அப்படின்னா மெயின் கேமரா வந்து இருக்குது. யூஸ்வலாக மோட்டோவில் பார்த்தீங்கன்னா குவாட் பிக்சல் டெக்னாலஜி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அந்த 50 MB மெயின் கேமராவில் சோனி லீடியா 700C சென்சாரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மிடிலேருந்து அப்பர் ரேஞ்சுக்கான சென்சார். ஸோ சோனி சென்சார் இருக்கிறதுனால ஒரு ஹை குவாலிட்டி பிக்சர் வந்து உங்களால் எடுக்க முடியும். OISக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 50 MB வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தேர்டு லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 MB டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3x ஆப்டிக்கல் ஜூம் வந்து கொடுத்துருக்காங்க. 30x வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஜூமுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தேர்ட் லென்ஸ்லேயும் ஆட்டோ ஃபோக்கஸு OISக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 4K வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ ஷூட் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 50 MB வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா 4K வரைக்கும் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸு. இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா
25,000லேருந்து 30,000 வரைக்கும் எக்ஸ்பெக்டடாக இருக்குது. இது வந்து வர 10ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் 512 ஜிபி வந்து 27,000 வந்து இருக்குது. அதே வெர்ஷன் வந்து யூரோப்பில் பார்த்தோம் அப்படின்னா 40K வந்து இருக்குது. ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து 40K வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது வந்து இதனோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா Moto Edge 60 ஃபியூஷனில் இருக்கிறது தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ 23,000 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 25லேருந்து 30 வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து வர 10ஆம் தேதி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டு. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டான ஃபோனு, 181 கிராம் வந்து இருக்குது. ஸோ கைக்கு வந்து கச்சிதமான ஃபீல் வந்து இருக்கும். 8.25 mm வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு. இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான், 2 ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம் கார்டுக்கு தான். அதுக்கப்புறம் வேர்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.0 வந்து சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இதில் டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வித் டால்பி அட்வான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டோ வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசிக் லெவலும் சரி அட்வான்ஸ் லெவலையும் சரி ஸோ டால்பி அட்வான்ஸ் கொடுக்கறதுனால சவுண்ட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான குவாலிட்டி வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ இதுலேயும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் கனெக்டிவிட்டிக்கு வந்து எல்லாமே லேட்டஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. வைஃபை வந்து 6 இருக்குது, ஜிபிஎஸ் இருக்குது, ப்ளூடூத் வந்து 5.4 வந்து கொடுத்துருக்காங்க. ஆடியோ ஜாக் வந்து டைப் சி வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா IP68, 69 ரெண்டுத்தையுமே வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மிலிட்ரி கிரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்குது. 810H வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் டச் வந்து 3.0 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மோட்டோவுடைய பில்டிங் ஆப்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மோட்டோ செக்யூர், ஸ்மார்ட் கனெக்ட் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஐ ஆப்ஸும் பார்த்தோம் அப்படின்னா இதில் சப்போர்ட் இருக்குது. ஸோ சர்க்கிள் டு சர்ச், மேஜிக் எடிட்டர், மேஜிக் ரேசர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் வந்து பார்ப்போம். இந்த ஃபோனில் ட்ராபேக்கை விட அட்வான்டேஜஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து எல்லா லெவலுமே பார்த்தோம் அப்படின்னா ஹை லெவலாக கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர் ஃபோன்லேயே சொல்லலாம். ஸோ ட்ராபேக் வீல நம்ம பார்க்கும்போது மொதல் ட்ராபேக் வந்து என்ன அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். ஆனால் இது வந்து ரொம்ப பெருசாக இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா இவங்க ஸ்டார்டிங்கில் இன்டர்னல் வந்து 256 ஜிபி வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு மாசான ஸ்டோரேஜ். அதுலேயே வந்து நீங்கள் நிறையா ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ண முடியும். 256 தாண்டி 512 ஜிபி வந்து இருக்குது. இதையும் தாண்டி மெமரி பத்தாதவங்களுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ட்ராபேக்காக தெரியும். மற்றபடி அதுவே ஓகேன்றவங்களுக்கு வந்து இது பெரிய ட்ராபேக்காக வந்து தெரியாது. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4K வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. 8Kக்கான சப்போர்ட் வந்து இல்லை. இது வந்து ஒரு ட்ராபேக்காக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா 25 to 30 ஃபோனில் வந்து ஒரு 8K கொடுத்தாங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். பட் இது வந்து இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் NFC-க்கான சப்போர்ட் வந்து இல்லை. இது வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். அது மாதிரி FM-க்கான சப்போர்ட் வந்து கொடுக்கல. இதுவும் வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய ட்ராபேக். மற்றபடி இந்த ஃபோனில் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவலாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா வர 10ஆம் தேதி 12 மணிக்கு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வந்து இதனோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சேலுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.